ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த 4 ஸ்டாக்கை பற்றி தான் இன்னைக்கு வீடியோஸில் நான் ஃபுல் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி சொல்ல போகிறேன். ஆஸ் ஏ ஷார்ட் டைம் பேசிஸில் என்ன பண்ணலாம், இல்லை லாங் டைம் பேசிஸில் என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸில் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். அண்ட் ட்ரேடர்ஸ், நான் அகைன் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன், இந்த வீடியோ வெறும் ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் மேக் பண்ணுறேன். அதனால் வெறும் ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் பாருங்கள். ஏன்னா சொல்கிற ஒப்பீனியன் ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நான் சொல்கிறது என்னன்னு பார்த்துருங்க. அண்ட் ட்ரேடர்ஸ், அது மட்டும் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க. நீங்கள் லைக் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும், டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதான் சீக்கிரமாக என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் கிட்ட ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஹெச்டிஎஃப்சி. வெறும் ஜஸ்ட் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து எஸ்டிஎஃப்சின்னு மட்டும்தான் இங்கே எழுதியிருந்தாங்க. நீங்கள் நல்லா கிளியராக இங்கே பார்க்கலாம் எஸ்டிஎஃப்சின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் நான் நினைக்கிறேன் அவங்க எஸ்டிஎஃப்சி பேங்க்கை தான் சொல்லியிருப்பாங்க. அதனால் நான் இங்கே டேரெக்டாகவே எஸ்டிஎஃப்சி பேங்க் வந்து நான் இங்கே அனலைஸ் பண்ணுறேன் ஷார்ட் டைம் பேசிஸில், அட் த சேம் டைம் லாங் டைம் பேசிஸில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இங்கே வந்து டேரெக்டாகவே ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு, சாரியா மிஸ்டேக் ஆகிடுச்சு, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட்டு. இல்லை ஓகே, கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் ட்ரேடர்ஸ், இந்த ஸ்டாக்கை பற்றியுமே நான் ப்ரீவியஸ் டைம்லேருந்து நான் சொல்லியிருந்தேன், அந்த சேட்டுமே இங்கே கிளியராக பார்க்கலாம். இது இங்கே நான் கீழே பாட்டமில் இருந்தப்போ இங்கே ஏரோ போட்டிருக்காங்க, நான் இங்கே தான் சொல்லியிருந்தேன். அண்ட் இங்கேருந்துமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ப்ராஃபிட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 20% இங்கே மீன்ஸ் ப்ராஃபிட்டுமே கிடச்சிச்சு. அட் த சேம் டைம் இங்கே தான் டார்கெட் இருந்துச்சு. அதனால தான் ஏன்னா ரேலி தந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் ரேலி போச்சு. அரௌண்ட் வந்து ஒரு 36% இங்கேயுமே ரேலி தந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் கீழே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது கிளியராக பார்க்கலாம். இது வந்து ப்ரீவியஸ் டைம்லேயே பார்த்தாச்சு. அண்ட் இப்பவுமே பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் வந்து இப்பயுமே ஒரு 29% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ரவுண்ட் ஃபிகர் பிடிச்சிக்கலாம், ஒரு 30% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐயோ கிளியராக புரிஞ்சிருக்கும். அட் த சேம் டைம் 200 days மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, அதுக்குமே இங்கே கீழே டவுன் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுவுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம். அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் இதுவுமே கிளியராக பார்க்கலாம். ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டாக் பிஇ 37 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இண்டஸ்ட்ரி கீ பார்த்தீங்கன்னா 14 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும், ஓவர் வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ROCE மீன்ஸ் 5.99 இருக்கு. அட் த சேம் டைம் ROE பாருங்க 3.4% இருக்கு. இது வந்து மீன்ஸ் பேங்கிங் மீன்ஸ் இது என்ன சொல்லுவாங்க, ஃபைனான்ஸ் செக்டரில் இருக்க ஸ்டாக்ஸ். அதனால வந்து நம்ம மோஸ்ட்லி ROCE பார்க்கணும்னு இல்லை, ஏன்னா கண்டிப்பாக ROE பார்த்தாகும். ஏன்னா ROE பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு இங்கே அதிகமாக இல்லை, டீசெண்டாகவும் இல்லை, ரொம்ப ரொம்ப டவுனில் தான் இங்கே பார்க்க முடியுது. இது ஒரு மீன்ஸ் ஸ்பைடாக வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லிக்கலாம். ப்ரொமோட்டர் கிட்ட மீன்ஸ் எந்த ஒரு ஸ்டேக்ஸுமே இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிளட்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் கிட்ட ஸ்டேக்ஸ் இல்லைன்னா இங்கே பிளட்ஜ் பண்ணணும் அவசியமே இல்லை. அண்ட் ஒன் மோர் இது அட்வான்டேஜ் ட்ரேடர்ஸ், டெட் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா இங்கே 7 இருக்குது. மீன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். ஏன்னா டெட் ஈக்விட்டியுமே கிளியராக சொல்லிக்கிறேன் ட்ரேடர்ஸ் அதிகமாக இல்லை. ஏன்னா நம்ம இந்த இப்போ அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஃபைனான்ஸ் செக்டரில் இருக்கிற ஸ்டாக்ஸு, அதை கிளியராக இங்கே பார்க்கலாம். அதனால் டெட் ஈக்விட்டி இங்கே பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மார்ச் 2025 36,000 crores இருந்துச்சு. ஏன்னா அதே வந்து பார்த்தீங்கன்னா 40,000 crores இருக்குது. இங்கே பாசிட்டிவாக க்ரோ ஆயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டுமே 1,500 இருந்துச்சு, இப்போ 1,600 இருக்குது. இதுவுமே பாசிட்டிவாக இருக்குது. இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் இங்கேயுமே ஒரு டீசெண்டான ஒரு பாசிட்டிவாக பார்க்கப்படுது. ஏன்னா பப்ளிக் கிட்ட லாஸ்ட் குவார்ட்டரில் 33% ஸ்டேக்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அதே இப்போ பார்த்தீங்கன்னா 32.93% ஸ்டேக்ஸ் இருக்குது. மீன்ஸ் ரொம்பமா இல்லைனாலும் ஓரளவுக்கு ஸ்லைடாக வந்து ஸ்டேக்ஸ் வந்து இங்கே டவுன் ஆயிருக்கு. அது இங்கே ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட தான் போயிருக்கு. இது ஒரு பாசிட்டிவான இது ஒன் மோர் அட்வான்டேஜ் தான். அட் த சேம் டைம் டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் இப்போ 2 விதமான டெக்னிக்கல்ஸ் வந்து இங்கே வரும். ஒன்று மீன்ஸ் நான் சொல்கிறது வந்து ஒருவேளை நான் உங்கள் இடத்துல இருந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன் அதுதான் சொல்கிறேன் ட்ரேடர்ஸ். என் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன்னா ஆஸ் ஏ லாங் டைமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாங் டைம் ட்ரேடர்ஸ், நான் லாங் டைம்னு சொல்கிறது ஒரு 10லேருந்து ஒரு 15 வருஷத்தை நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். அதனால் ஆஸ் ஏ லாங் டைமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் நான் கண்டிப்பாகவே என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவேன். இது வந்து லாங் டைமுக்கு. அதே சேம் டைம் ஷார்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு நியர் அபவுட் வந்து இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்கலாம். ஒரு நல்ல பெட்டரான மீன்ஸ் இப்போதைக்கு ரெசிஸ்டன்ட் லைன் கிடைக்கல, இருந்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ரெசிஸ்டன்ட் லைனை டச் ஆகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு ரெசிஸ்டன்ட் லைனை இங்கேருந்து டச் ஆகி அண்ட் அதுக்கடுத்தது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான பிரேக் அவுட் தந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்குமே ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கில் மீன்ஸ் ஷார்ட் டைம் ஸ்விங் ட்ரேடிங்கில் பார்க்குற மாதிரினாலும் பார்க்கலாம். ஏன்னா இப்போ பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ வந்து மீன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஷார்ட் டைமுக்காக நான் ஆட் பண்ண மாட்டேன். இப்போதைக்கு இன்னும் ஒரு அப்கமிங் டைம்ஸில் ஒரு பிரேக் அவுட் தந்து ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து நான் ஆட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே சேம் டைமில் லாங் டைமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் டெஃபினட்டாக என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவேன். ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சிருக்கும், அதிகமாக சொல்ல தேவையில்லை.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரேடர்ஸ் நான் இங்கே அனலைஸ் பண்ணுற பார்த்தீங்களா, இதே மாதிரியே நீங்களுமே எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாகவே அனலைஸ் பண்ணலாம். இதுக்காகவே எந்த ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் ஃபுல் டீட்டெயிலாகவே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரெகுலராக பார்த்தீங்கன்னா 5,000 தான் சேல் பண்ணுறேன். ஏன்னா அதே வந்து இப்போ பக்ரீத் ஆஃபர்னால இங்கே ஃப்ளாட்டாகவே 50% டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட் நீங்கள் 499 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மீன்ஸ் உங்கள் கேபிட்டலில் நீங்களாகவே இண்டிவிஜுவலாகவே ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த ஸ்விங் ட்ரேடிங் கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் சேம் டைம் இயர்லி மெம்பர்ஷிப் ரொம்ப அதிக பேர் வந்து இந்த பிளானில் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெகுலராக நான் 3,000 சேல் பண்ணுறேன். ஏன்னா அதே வந்து இப்போ ஃப்ளாட்டாக 50% டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட் 1499 நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஃபினட்டாகவே இந்த கோர்ஸ்லையுமே நீங்கள் மீன்ஸ் ஜாயின் பண்ணலாம். இந்த கோர்ஸில் இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளோட மெம்பர்ஷிப் குரூப் இருக்குது, நாங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேபிட்டல் குரூப் பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் ஃபஸ்ட்டு கம்பெனிலும் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இந்த நெக்ஸ்ட் ஸ்டாக் ஷார்ட் ஃபார்மாக சொல்லணும்னா ஐஆர்சிடிசி தான். அண்ட் இந்த ஸ்டாக்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இந்த அப்சைடில் ஒரு டெக்னிக்கல்ஸ் பார்த்துலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற அளவுக்கு பெருசானா இல்லை. ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது நியர் அபவுட் வந்து இப்பயுமே ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 59% கீழே மீன்ஸ் டவுன் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் சேம் டைம் ட்ரேடர்ஸ் இந்த ஸ்டாக்குமே நல்லா கிளியராக கேட்டுங்க, இது மோனோபோலி ஸ்டாக்ஸு. அதனால ஒரு லாங் டைமில் நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரினா மீன்ஸ் நான் என்னோட பேஸில் சொல்லிடுறேன். என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணுவேன் லாங் டைம் பேசிஸில். இதே சேம் டைம் இப்போ ஷார்ட் டைமில் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்டாக் PE 29 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இண்டஸ்ட்ரி PE பாருங்கள் 40 இருக்குது. இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் அண்டர் வேல்யூஸில் ட்ரேட் ஆகிறத கிளியராக இங்கே பார்க்க முடியுது. ROCE 46% இருக்குது, ROE 34% இருக்குது. ரெண்டுமே சொல்ல தேவையில்ல, அபோவ் ஆவரேஜில் தான் இருக்குது. அதனால் ஸ்விங் ட்ரேடிங் பேசிஸில் பார்த்தாலும் சீக்கிரமாக டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ப்ரொமோட்டர் கிட்ட 62% ஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஸ்டேக்ஸுமே இங்கே பிளாச் பண்ணவே இல்லை. இது மீன்ஸ் மோஸ்ட் பாசிட்டிவான அட்வான்டேஜ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெட் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் 0.02 தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் டெட்டே இல்லைன்னு ஈஸியாகவே சொல்லிடலாம். அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் லாஸ்ட் இயர் 2025ல் 4,600 கோடி இங்கே சேல்ஸ் இருந்துச்சு. அதே இப்போ பார்த்தீங்கன்னா 5,200 கோடி இங்கே சேல்ஸ் இருக்குது. இயர் ஆன் இயர் சேல்ஸ் வந்து அப்கிரேட் ஆகுது கிளியராகவே பார்க்க முடியுது. அண்ட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1,300 கோர்ஸ் இருந்துச்சு. இப்பயுமே 1,393 கோர்ஸ் இருக்குது. இங்கேயுமே நெட் ப்ராஃபிட்டுமே இயர் ஆன் இயர் வந்து அப்டேட் ஆனதும் கிளியராக பார்க்கலாம். அண்ட் இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் இங்கேயுமே கிளியராக பார்க்க முடியும். பப்ளிக் கிட்ட வெறும் ஜஸ்ட் 17% ஸ்டேக்ஸ் தான் இருக்குது. மீதி இருக்கிற 83% ஸ்டேக்ஸ் இருக்குது. அது எல்லாமே இங்கே ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட தான் இருக்குது. இதை விட அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையான ட்ரேடர்ஸ் உங்களுக்கு கிளியராகவே புரிஞ்சிருக்கு. அண்ட் இந்த ஸ்டாக்குமே ஆஸ் ஏ மீன்ஸ் ஷார்ட் டைம் பேசிஸில் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே மீன்ஸ் ஒரு சப்போர்ட் கிடச்சிருக்கு. அது கிளியராக பார்க்க முடியும். ப்ரீவியஸ் டைம் லோவில் இங்கே கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் ஷார்ட் டைமில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ண மாட்டேன். ஒருவேளை கீழே இந்த இடத்துல பாட்டமில் ஒரு அரௌண்ட் வந்து மீன்ஸ் நான் இங்கே மார்க் பண்ணுற கிளியராக தெரியும். இங்கே சப்போர்ட்டில் வந்துச்சுன்னா அந்த டைமில் ஒரு பெட்டரான ஒரு வேல்யூவேஷன்ஸில் இங்கே கேண்டல்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அப்போ பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கடுத்து இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்டாக் ரெயில் விகாஸ் நிகம். அண்ட் இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் ஆஸ் ஏ லாங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் மீன்ஸ் லாங் டைம் வந்து நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஏன்னா இதே ஷார்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைமில் வேணால் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து சிம்பிளாக சொல்லிட்டேன். அண்ட் அதே சேம் டைமில் ஷார்ட் டைமில் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸ்டாக் PE 58 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ROCE இங்கே 10 இருக்குது. ROE 9 இருக்குது. சொல்கிற அளவுக்கு ஓரளவுக்கு ரீசெண்டாக இங்கே பார்க்க முடியுது. ப்ரொமோட்டர் கிட்ட 72% ஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஒரு ஸ்டேக்ஸும் இங்கே பிளச் பண்ணவே இல்லை. இது பாசிட்டிவான விஷயம். அண்ட் டெட் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் 0.49 தான் இருக்குது. இது ஓரளவுக்கு மீன்ஸ் ரொம்ப அதிகமாக இங்கே பார்க்க முடியுது. அட் த சேம் டைம் ஸ்டாக் PE பார்த்தீங்கன்னா 58 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இண்டஸ்ட்ரி PE 17 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் ஸ்டாக் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா மீன்ஸ் ஒரு ஓவர் வேல்யூஷன் ட்ரேட் ஆகிறது கிளியராக பார்க்கலாம். அண்ட் டெக்னிக்கல் பேஸில் இங்கேயுமே கிளியராக பார்க்க முடியும். ஆல்ரெடி சொல்லிட்டேன் லாங் டைமில் பார்த்தீங்கன்னா மீன்ஸ் இந்த ட்ரேடில் மீன்ஸ் நான் என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா அதே சேம் டைம் ஷார்ட் டைமில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் ஆல்மோஸ்ட் இங்கே வந்து சப்போர்ட் ரேஞ்ச் இருக்குல்ல, அந்த சப்போர்ட் ரேஞ்சையுமே இங்கே பிரேக் பண்ணி இன்னமுமே மீன்ஸ் ஃபாலிங் நைட் மாதிரி இங்கே கீழே தான் போயிட்டுருக்கு. இது வந்து நான் இங்கேருந்து சொல்கிறது ஃபாலிங் நைட் மாதிரி கீழே போகுது. ஏன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் சார்ட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே டேரெக்டாகவே லோவர் அண்ட் லோ பேட்டர்ன் இருக்குல்ல, அதை தான் இங்கே மீட் பண்ணிட்டு இருக்கு. அதனால் ஒரு நல்ல பெட்டரான கன்சிடர் பண்ணி ஒரு மீன்ஸ் ஒரு பெட்டரான ஒரு ரிவர்சல் எடுத்துச்சுன்னா நல்ல ஒரு ரிவர்சல் எடுத்ததுக்கு அடுத்தது இங்கேருந்து ஒரு பாசிட்டிவான மூமெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இங்கேயுமே பார்த்தீங்கன்னா
இங்கேயுமே ஒரு ரிவர்சல் எடுத்துச்சு. ஏன்னா வந்து திரும்பவுமே அந்த லோவியை வந்து இங்கே பிரேக் பண்ணியிருக்கு. அதுவுமே கிளியராக பார்க்கலாம். அண்ட் சேம் டைம் மீன்ஸ் இங்கே என்ன சேட் பேட்டர்ன் மேக் பண்ணிச்சு அதே மாதிரி தான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு லோ மேக் பண்ணிச்சு. அந்த லோ திரும்பவுமே இங்கே பிரேக் பண்ணி கீழே போயிட்டு தான் இருக்குது. ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ரிவர்சல் ஆச்சுன்னா மீன்ஸ் லாங் டைமில் சொல்ல ட்ரேடர்ஸ் ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். அதுக்கடுத்து இருக்கிற நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்டாக் ஈஸி ட்ரிப் பிளானர், ஷார்ட் ஃபார்மில் ஈஸி மை ட்ரிப்னு கூட சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஸ்டாக் நம்ம டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாக்குமே நியர் அபவுட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது ஒரு அரௌண்ட் வந்து டேரெக்டாகவே ஒரு 80% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு. அட் த சேம் டைம் இந்த ஸ்டாக்கை வந்து நான் லாங் டைமில் பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டாக்கை என்னோட ஒப்பீனியன் படி நான் லாங் டைமில் என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ண மாட்டேன். இப்போ ஷார்ட் டைமில் எப்படி இருக்குது அது வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துடலாம். ஸ்டாக் பிஇ 109ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இண்டஸ்ட்ரி பிஇ 40 தான் இருக்குது. இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அவரை புரிஞ்சிருக்கும். மீன்ஸ் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள், இது ஓவர் வேல்யூஷன் ட்ரேட் ஆகுதா இல்லை அண்டர் வேல்யூஷன் ட்ரேட் ஆகுது. எஜுகேஷன் பர்பஸ்க்காக கிளியராக இருக்கும். ROCE 20% இருக்குது, ROE 18% இருக்குது. சொல்ல தேவையில்ல, இது ரெண்டுமே நல்ல பெட்டராக தான் பார்க்க முடியுது. ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது. அண்ட் ஸ்லைடாக ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் ப்ரொமோட்டர் கிட்ட 47% ஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கிற 47%ல் அரௌண்ட் வந்து 25% ஸ்டேக்ஸ் வந்து இங்கே பிளச் பண்ணியிருக்காங்க. நியர் அபவுட் சொல்லிச்சுன்னா ஜஸ்ட் இங்கே ப்ரொமோட்டர் கிட்ட ஒரு மீன்ஸ் 100%ல வெறும் ஜஸ்ட் 50% ஸ்டேக்ஸ் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் டெட் ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் 0.04 தான் இருக்குது. இது சொல்கிற அளவுக்கு அதிகமாக இல்லை, வெறும் ஓரளவுக்கு ரொம்ப லைட்டாக தான் பார்க்க முடியுது. அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இதுவுமே அந்தளவுக்கு பாசிட்டிவாக இல்லை, கிளியராக புரிஞ்சிருக்கும். மீன்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். போன வருஷம் ஃபினான்ஷியல் இயர் 2025ல் 587 crore சேல்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் 12 month 523 crore தான் இங்கே சேல்ஸ் இருக்குது. இங்கே டவுனில் இருக்க மாதிரி தெரியும். ஏன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் கிளியராக பார்க்க முடியும். இன்னமுமே கரண்ட்டாக இருக்கிற மார்ச் ரிசல்ட் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க என்ன போஸ்ட் பண்ணல, அதனால இங்கே டவுனில் இருக்குது. ஒருவேளை அதையுமே இங்கே போஸ்ட் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா அட் த சேம் டைம் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் பாசிட்டிவாக குவார்டர்லி ரிசல்ட்டை இங்கே மார்ச்சில் போஸ்ட் பண்ணாலும் இங்கே மீன்ஸ் பாசிட்டிவாக வரதுக்கான சான்ஸ் இல்லை. இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 109 crores இருந்துச்சு. இப்போ நெகட்டிவ்ல 18 crores இருக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் 25% ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருந்துச்சு. ட்ரேடர்ஸ் நான் கிளியர் நோட் பண்ணிக்கிங்க, ப்ரீவியஸ் இயரில் 25% ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருந்துச்சு. ஏன்னா அதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் 4% ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது. இதனால தான் செம்மையாக அடி வாங்கியிருக்கு. ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சிருக்கும். ஃபினான்சியல்ஸ் வந்து அந்தளவுக்கு பெட்டராக இல்லை. அண்ட் இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் இங்கேயுமே கிளியராக பார்க்க முடியும். பப்ளிக் கிட்ட ஆல்மோஸ்ட் வந்து 48% ஸ்டேக்ஸ் இருக்குது. மீதி இருக்கிற மீன்ஸ் 50% ஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பப்ளிக் கிட்ட 50% ஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ரமோட் மீன்ஸ் ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட 50% ஸ்டேக்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் இந்த ஸ்டாக்கையுமே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், லாங் டைமுக்கு மீன்ஸ் என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ண மாட்டேன். அதே போல் ஷார்ட் டைமுக்கு என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிங்களான்னு கேட்டிங்கன்னா நான் டெக்னிக்கல்ஸ் இங்கே பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஃபினான்ஷியலாக வந்து இங்கே சப்போர்ட் பண்ணலை. அதனால் டெக்னிக்கல்ஸ் அதுக்கடுத்து தான் டெக்னிக்கல்ஸு. ஏன்னா டெக்னிக்கல்ஸு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இங்கே தெரியல நான் ரீட் பண்ண வரைக்கும். அதனால் இந்த ஸ்டாக்ஸை ஷார்ட் டைம்லேயும் சரி அட் த சேம் டைம் லாங் டைம்லேயுமே என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ண மாட்டேன். ஐ ஹோப் ட்ரேடர்ஸ் மீன்ஸ் நீங்கள் கேட்டிருந்தீங்க பிரியா ரஞ்சித் அண்ட் அவங்களுக்கு மீன்ஸ் ஆன்சர் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சிருக்கும். அண்ட் சேம் டைம் ட்ரேடர்ஸ் என்னுடைய யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது, நீங்கள் இதுலேயுமே ஜாயின் பண்ணலாம். பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் இங்கேயுமே நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரேடர்ஸ் என்னுடைய டெலிகிராம் சேனலுமே இருக்குது. பெஸ்ட்டான சேட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே நான் ஷேர் பண்ணுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் தான் லிங்க் பண்ணிருக்கேன், வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரேடர்ஸ் நான் சொல்லியிருந்தேன் மீன்ஸ் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த ஸ்டாக்கை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். உங்களுடைய ஒப்பீனியன் தானே டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்டாக்ஸை அனலைஸ் பண்ணணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற ஸ்டாக்ஸ் இருந்தால் நான் டெஃபினட்டாகவே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ட்ரேடர்ஸ் இந்த வீடியோ இவ்வளோ தான். நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்.